இல்லை கஷ்டம் தான். பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஈஸியில் நான் காலைல 4 மணிக்கு எழுந்திரிப்போம். நைட்டு படுத்து மணி 11 ஆகிடும். மறுபடியும் பிரேக்லாம் கிடையாது. கண்டினியூவாக அடிச்சுனே வேலை செஞ்சுனே. பொன் பிள்ளை, நம்ம ஆண் பிள்ளை, நம்ம நம்பி தான் குடும்பம் இருக்குது. ஓரளவுக்கு படிக்க முடியல, வசதி இல்லை, போட்டுக்க ட்ரெஸ் கிடையாது. அனுபவம்னா விடாமுயற்சி, நேர்மையாக இருக்கணும், யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்காம பண்ண நம்ம வேலை நம்ம பார்த்துனே போனால் போயிடலாம். 92 +2 முடிச்சிட்டான். ஆமாம், அப்போ படிச்சிருந்தா இப்போ வேல்யூ கம்ப்யூட்டரு. நான் பசங்க எல்லாம் நல்லா இன்னும் கஷ்டப்படாமல் வளர்த்துருப்போம். என் பேர் வந்து முருகன், சுந்தரமூர்த்தி ஸ்கூல் நேம் எனக்கு. நான் வந்து 92 +2 முடித்தேங்க. 90 காலகட்டம்லாம் வருமானம் இல்லை. என்னை நம்பி எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அக்கா ஒரு 3 பேர், நான் ஒருத்தன் 4-5 பேர், 6 பேர் என் குடும்பத்தில். நான் தான் சின்ன பிள்ளை. 3 பேர் பொன் பிள்ளை, நம்ம ஆண் பிள்ளை, நம்ம நம்பி தான் குடும்பம் இருக்குது. ஓரளவுக்கு படிக்க முடியல, வசதி இல்லை, போட்டுக்க ட்ரெஸ் கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது, எதுவுமே இல்லை. சில பட்சத்தில் சார் நம்ம வேலைக்கு போனால் தான் வருமானம், ஸ்கூலு எல்லாம் பார்க்க முடியும். இதில் வந்து 30 வருஷமாக இருக்கிறோம். ஓனராக தான் நம்ம கீழே ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்க. 5 பேர் வேலை செய்கிறாங்க. அனுபவம்னா விடாமுயற்சி, நேர்மையாக இருக்கணும், யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்காம பண்ண நம்ம வேலை நம்ம பார்த்துனே போனால் போயிடலாம். அடுத்த என்ன செய்யறோம் பார்க்கக்கூடாது, நம்ம எட்டி பார்க்கக்கூடாது. எட்டி பார்க்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. எட்டி பார்த்தா நமக்கு வேலை நடக்காது. நம்ம தொழில் நம்மளே பார்த்து போயின்னு இருக்க வேண்டியதான். படிக்கல, முடியல. படிச்சிருந்தா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன் 92. அப்போ தான் வந்து ஆரம்ப ஸ்டார்டிங்கு. 92 +2 முடிச்சிட்டான். ஆமாம், அப்போ படிச்சிருந்தா இப்போ வேல்யூ கம்ப்யூட்டரு. நான் பசங்க எல்லாம் நல்லா இன்னும் கஷ்டப்படாமல் வளர்த்துருப்போம். நானும் கஷ்டப்பட்டுனேன், பசங்களை கஷ்டப்பட்டுட்டேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இல்லை கஷ்டம் தான். பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஈஸியில் நான் காலைல 4 மணிக்கு எழுந்திரிப்போம். நைட்டு படுத்து மணி 11 ஆகிடும். மறுபடியும் பிரேக்லாம் கிடையாது. கண்டினியூவாக அடிச்சுனே வேலை செஞ்சுனே தான் இருப்போம். அந்த பிரேக்குன்ற வேலையே கிடையாது. எல்லாம் வியாபாரம் இல்லையா, நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நாளைக்கு கம்பல்சரியாக 4 மணிக்கு எழுச்சி ஆகணும். தொழில் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்கலாம். நேர்மையாக இருக்கணும், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா நீங்கள் அடிச்சு போயிட்டே இருக்கலாம். நஷ்டம் வரும் தான் நம்ம தொழிலாம். இப்போ திடீர்னு எல்லாம் ஒரு நாளைக்கெலாம் கிட்டத்தட்ட 30,000 40,000 நஷ்டம் இருக்குது. ஆனால் திடீர்னு மழை பெய்யும், சரக்கு வரைச்சிருப்போம், 300 உரைப்போம். மழை பெய்யும் விற்காது, 40 30 கூட விற்காது. அதெல்லாம் நடக்கும் தான். அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம கடமை வேலை செய்கிறது தான். அதை பார்த்துட்டு போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி நம்மள்ட்ட வேலை செய்கிறவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நேர்மையாக விசுவாசமாக இருக்கிறாங்க. கடன் இருக்கும், சம்பாதிச்சிருக்கிறோம், எல்லாம் நடக்கும். ஏற்றத்தாக இருக்கணும். கடன் பண்ணால் தொழில் பண்ண முடியாது. இருக்குது, அடைச்சலான்னு ஒரு நம்பிக்கையில் அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே நம்ம